வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னைக்காவது உங்களோட மொபைலை வந்து நீங்கள் தண்ணியில் தெரியாமல் தவறி விட்டுட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் எடுத்த பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வீட்டில் நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி மூட்டையிலையோ அல்லது பாத்திரத்துலையோ எதில் இருந்தாலும் சரி, அந்த அரிசியை வந்து அந்த ஃபோனில் மேலே வந்து முழுக்க முழுக்க மூடுற மாதிரி, அதாவது திணிச்சு உள்ளே நீங்கள் வச்சிடணும். ஒரு 3-4 மணி நேரமோ அல்லது இரவு முழுக்கவோ வந்து நீங்கள் விட்டுருங்க. காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீக்கரில் ஏதாவது சவுண்டு வராமல் இருந்தாலோ அல்லது உங்களோட டிஸ்பிளே வந்து ஏதாவது குவாலிட்டி பிரச்சனை இருந்திருந்தாலோ, அந்த தண்ணியில் விழுந்ததுனால என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் இதில் வந்து 100% சரியாக வாய்ப்பு இருக்குது. அதற்கு மீறி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் பிரச்சனை வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் செலவு பண்ணால் போதும். தேவையில்லாமல் நீங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து கடையில் கொண்டு போய் உங்களுடைய பணத்தை வீண் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் வீடியோ கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து ரிமூவல் பேட்டரியாக இருந்ததுன்னா அதை வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசிக்குள்ளே வைங்க. சில பேர் பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட்லேயும் ஹெட்ஃபோன் மாட்டுற இடத்துலையும் வந்து தண்ணி உள்ளே இருக்கிறதுனால வந்து அதை ஊதி விட்டுருவாங்க. அதை மாதிரி செய்யக்கூடாது. முடிஞ்ச தண்ணியை வெளியே எடுக்க தான் பார்க்கணும். கடைசியாக ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அரிசிக்குள்ளே வந்து ஃபோனை வைங்க.